முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி இருக்கிறது பாமகவின் அன்புமணி தரப்பு. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை விருப்பமனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு விநியோகத்தை அன்புமணி தரப்பு தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், சென்னையில் பனையூர் அலுவலகத்தில் பாமக தரப்பு விருப்பமனு விநியோகத்தை துவங்கி இருக்கிறது. எப்படி செல்கிறது விநியோகம்? விவரம். தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அனைத்து கட்சிகளும் தங்களுடைய அரசியல் சார்ந்த தொகுதி சார்ந்த நிலைப்பாடுகளை தொடர்ந்து மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு கட்சிகளும் விருப்பமனு தொடர்பான அறிவிப்பை வெளியிடக்கூடிய நிலையில வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் 234 தொகுதி, அதே போல புதுவையில் 30 தொகுதி என ஒட்டுமொத்தமாக 264 தொகுதிகளில் பாமக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாமகனுடைய அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இன்று காலை 11 மணி முதல் வரக்கூடிய 20ஆம் தேதி மாலை 6 மணி வரை விருப்பமனுக்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பாமக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார்கள். போட்டியிட விரும்புவோர் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் என செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பெண்கள் போட்டியிட விரும்பினால் அவர்கள் 5,000 ரூபாய் செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டிற்கு மேலாக பாமகவில் இரு பிரிவுகளாக பிரிந்து கட்சியினர் தொடர்ந்து தங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய நிலையில ராமதாஸ் தரப்பு ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிறது. அதே போல அன்புமணி தரப்பும் பாமகனுடைய மாம்பழம் சின்னம் எங்களுக்கு தான், நாங்கள் தான் உண்மையான பாமக என்று கூறி விருப்பமனு வழங்குவதற்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து மும்முரமாக மேற்கொண்ட நிலையில் தேர்தலை மையப்படுத்தி தற்பொழுது அன்புமணி தரப்பு பாமக மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். விருப்பமனு விநியோகம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை பெற்று அதில் பல்வேறு விஷயங்களை பூர்த்தி செய்து தற்பொழுது சமர்ப்பித்து வருகிறார்கள். சொன்னது போல பிளவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக துவங்கி இருக்கிறது அன்புமணி தரப்பில் அப்படின்னே சொல்லலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.